ஈமான்ட உச்சகட்டம் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஈமான்ட உச்சகட்டம். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க இரவையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில இரவையில தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருந்தது. கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், இந்த வானத்துல அதிகமாக நட்சத்திரங்கள் இருக்குது யா ரசூலல்லாஹ், இந்த வானத்தில் அதிகமாக நட்சத்திரங்கள் உள்ள அளவுக்கு யாராவது நன்மை செய்தது உண்டா யா ரசூலல்லாஹ்? எப்படியான கேள்வி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆயிஷா ரலியல்லாஹு மடியில தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. இதை கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அளவுக்கு யாராவது நன்மை செய்தது உண்டா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு நன்மை செய்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு யோசிச்சாங்க, பாப்பாவை சொல்லலையே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் சொன்னது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், அப்ப என்னுடைய பாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த சஹாபாக்களுடையும் அபூபக்கர் மற்றிட முடியாது ஆயிஷா. எந்த சஹாபாக்களுடையனும் ஆயிஷா அபூபக்கர் ரலியல்லாஹு மற்றிட முடியாது யா ஆயிஷா. ஈமான் உச்சகட்டம். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்தது 40 பேரை பார்த்து. 40 பேரை பார்த்து. அலி ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தது 50 பேரை பார்த்து. 50 பேரை யாரையும் பார்க்காம என்ன மட்டும் நம்பி வந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எந்த பணத்தையும் பார்க்கல, எந்த சொத்தையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. நான் கூப்பிட்ட உடனே முதலாவது இஸ்லாத்துக்குள்ள வந்த ஆள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் ஒருத்தர விரும்புமாக இருந்தா அது யாரைத்தான் விரும்பும்? யாரை விரும்பும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு இத்தனை கதவு இருக்கு, இத்தனை பாபு இருக்கு, எல்லாரையும் விரும்புமா யா ரசூலல்லாஹ்? யாராவது அழைக்குமா? சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, எல்லா கதவுகளும் ஒருத்தருடைய பேரை சொல்லி அழைக்குமாக இருந்தா அது உங்களை மாத்திரம்தான் அழைக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருந்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக.